இன்றைக்கி நம்ம ஆப்டிடியூடில் பார்க்குற சாப்டர் என்னென்னா ரேஷியோ அண்டு ப்ரொப்போர்ஷன். ஓகேங்களா. A:B இந்த 4 டாட்ஸ் இருக்கும், செமிகோலன். C:D. ஓகேங்களா. இப்படி வச்சுக்கோங்க. இப்போனா இது 4 நம்பர்ஸ்னு அர்த்தம். இங்கே 2 நம்பர் கொடுத்துருக்காங்க, இந்த 2 நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதோட பேர் தான் நம்ம ABCDன்னு எடுத்திருக்கோம். ஓகேங்களா. இப்போ இந்த செகண்டில் 3 நம்பர் கொடுத்துட்டு இந்த B இடத்துல கொஷின் மார்க் போட்டிருந்தாங்கன்னா அப்போனா அது செகண்டு. அதோட ஃபார்முலா 1 × 4 / 3. அப்போனா ஃபஸ்ட்டு நம்பரையும் 4th நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும், 3rd நம்பரை டிவைட் பண்ணணும். அதுவே இப்போ 3rd இது கொஷின் மார்க்கில் கொடுத்துருக்காங்க, பாக்கி இருக்கிற 3 கொடுத்துட்டாங்கன்னா 3rd = 1 × 4 / 2. ஓகேங்களா. இது ஒரு க்ளூ சொல்லித்தரேன். 143. ஓகேங்களா. ஐ லவ் யூன்னு வருமா, ஐ லவ் யூ 143 ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த சைடு. ஓகேங்களா. அப்போ இங்கே 143 நம்பர் வந்துருச்சு. பாக்கி இல்லாத நம்பர் என்னது 2. ஓகேங்களா. இது ஒன்று நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், பாக்கி இருக்கிற 4 ஃபார்முலாவுமே நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். சப்போஸ் 3 கேட்டாங்கன்னா டிவைடட் பையில் இருக்கிறது மல்டிப்ளேயில் போகும், மல்டிப்ளேயில் இருக்கிறது டிவைட் வந்துடும், அதனால தான் இங்கே டிவைடில் போகுது. சப்போஸ் 4 கேட்டாங்கன்னா டிவைடில் இருக்கிறது மல்டிப்ளேயில் போகுமா, மல்டிப்ளேயில் இருக்கிறது டிவைடில் வந்துடும், 1 கீழே வந்துடும். சப்போஸ் ஃபஸ்ட்டு கேட்டாங்கன்னா டிவைடில் இருக்கிறது மல்டிப்ளேயில் போகும், மல்டிப்ளேயில் இருக்கிறது டிவைடில் வந்துடும். ஓகேங்களா. 4ன்றது டிவைடில் வந்துடும், 3ன்றது மல்டிப்ளேயில் போயிடும். ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, 143. சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி இப்போ கொஷின்ஸ் நம்ம இந்த மாதிரி தான் கேட்பாங்க. அதில் ஒரு கொஷின்ஸ் பார்க்கலாம். 7:x 17.5 = 22.5. ஓகேங்களா. இப்போ 3 நம்பர் கொடுத்துட்டாங்க, நமக்கு ஒரே ஒரு நம்பர் கொடுக்கல, எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸ் என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். எக்ஸ்ன்றது என்னது, செகண்ட். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு × 4. அப்போனா ஃபஸ்ட்டு × 4 7 × 225 / 17.5 நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா = 9. ஆன்சர் 9 வரும். இந்த சம்மை பண்ணி பாருங்கள் இந்த ஃபார்முலா வச்சு. தேங்க்யூ.